வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து கடைசியிலே எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அடியான் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு திருப்திகரமாக நிற்பான். இறைவா, என் உயிரை எடுத்து விடு, உன்னை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். என் உயிரை எடு. ஒரு 10 ரூபா கொடுக்காதவனும் உசிரை எடுங்கன்னு எப்படி சொல்லுவான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சுருக்கமாக சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையுடைய தொடக்கம் எப்படி? உம்மா இல்ல, வாப்பா இல்ல, ஒண்ணே இல்ல. பெருமானுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான், சொத்தை கொடுத்தான், பிள்ளைகளை கொடுத்தான், மனைவியை கொடுத்தான். அல்லாஹ் மனைவியை கேட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், மனைவி இல்ல. 6 குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு. 6 குழந்தைகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. உம்மா மௌத்தாகிறார்கள். வீட்டுக்கு வெளியே போன அபூ தாலிப் இல்ல. மானத்தோடும் கௌரவமோடும் வாழ்ந்த ஒரு மனிதர், குறைஷி குலத்தில் பிறந்தவர், அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று பட்டம் பெற்றவர். அவர் எல்லாரும் பொய்யர் என்று சொல்லக்கூடிய நிலைமை. தாயிஃபுக்கு போறாங்க, இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மக்காவுல இருந்து போனா தாயிஃப்ல போய் சொல்றாங்க, மக்களே என்ன மக்காவுல அதிபயங்கரமான நிலைமை. சின்ன சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் கையில கல்ல கொடுத்து அடிக்க விடுறாங்க. பெருமானார் ஓடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புத்தளத்துல யாராவது பிள்ளைகள் கையில கல்ல கொடுத்து உங்களை ஓட விட்டு அடிக்க விட்டா எல்லாரும் பார்க்கிற, நீங்க ஓடுற நேரம், எல்லாரும் பரிகசிக்கிற நேரம். பெரியவர்கள் அடிக்கிறது வேற, சின்னதை வச்சு அடிக்கிறது என்பது நையாண்டி பண்றது. அந்த மாதிரி நேரத்துல ஓடி போய் நீங்க மயங்கி விழுந்தா உங்க மனசு எப்படி இருக்கும்? உங்க கல்வி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அவர் கண்ணியமாக பிறந்த கண்ணியமான ஒரு குலத்தை சேர்ந்தவர். அந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு மக்கள் வருவாங்க. இஸ்லாமிய ஹஜ்ஜி அல்ல, அதுக்கு முன்னாடி உள்ளது. அது செய்யற நேரம் ரசூலுல்லாஹ் கூடாரத்துக்கு போய் சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமா? நிறைய பேர் அவரை பைத்தியமான்னு கேட்பாங்க. ஒரு மனிதரை பார்த்து பைத்தியம் பைத்தியம் 1000 வாட்டி சொல்ற நேரம் அவருக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயிஃப்ல மயங்கி விழுந்த ரசூலுல்லாஹ்விட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றார்கள். என்ன சொன்னால், 2 மலைகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ஊரு. யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் விரும்பினால் இந்த 2 மலைகளை ஒரே நசுக்கு அந்த ஊரை அழித்து விடலாம். உங்கள் விருப்பம் என்ன? எதுக்கு இந்த ஹதீஸை எதுக்கு தெரியுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான்? இந்த நபியுடைய மனசை கொஞ்சம் எல்லாரும் பாருங்க என்பதுக்கு. அவர் என்ன சொன்னார்? இல்லை இல்லை ஜிப்ரீல், இல்லை ஜிப்ரீல், அவருடைய சந்ததியாவது ஏற்றுக்கொள்வார்களே ஜிப்ரீல். இப்படி காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானத்தை இழந்திருக்கிற நேரம், தன் கௌரவத்தை இழந்து நின்றார்கள் ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு வந்தால் மனைவி அல்லாஹ் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் மனைவி எடுத்தான். சின்ன சின்ன குழந்தைகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உம்மா இல்லாமல் குழந்தைகளை பார்த்து ஊர்ல தவ்வா செய்கிற வாப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கிற நேரம் கபர்ல கொண்டு போய் அடக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்தார்கள் என்றால் ஒரு வாப்பா 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவித்த ஒரு வாப்பாவுடைய கல்பு வெறுமையாகிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய பிள்ளைகளை முன்னாடி வைத்து வாப்பா மௌத்தாக முன்னாடி ஒரு பிள்ளை, மறுபிள்ளை, அடுத்த பிள்ளை, அடுத்த பிள்ளை என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜனாசா தொழுவித்தார். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கேட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் வெளியே போனார்கள். உடுத்த உடுப்போடு ராத்திரி போனார்கள். திரும்ப திரும்ப சொன்னார்கள், மக்கா உன்னை விட முடியாது, மக்கா உன்னை விட்டு போக முடியாது. அல்லாஹ் சொன்னான், போக வேண்டும் நபி என்றான். ஹிஜ்ரத், அந்த பயணத்தை அல்லாஹ் அனுப்பினான். ரசூலுல்லாஹ்விடம் ஊரை கேட்டான், தன்னுடைய ஊரை கேட்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டான். எல்லாம் போக மதீனாவிலே ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், தன்னுடைய கௌரவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி மேல, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி மேல, ஆயிஷ் என்று கொஞ்சம் பேசுற மனைவி மீது ஒரு அவதூறு பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்தளத்தில் நீங்கள் வாழ்கிற உங்க மனைவி மேல அவதூறு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் மானம் பறக்கு. ஒரு மாதமாக வகை தாமதப்பட்டு இருக்கிறது. போய் கேட்கிறார்கள், உசாமா என் மனைவி நிலைமை எப்படி? உசாமா, ஆயிஷா எப்படி? உசாமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, அலி என் ஆயிஷா எப்படி? அலி, பரீரா வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற பெண்ணை கேட்கிறாங்க, பரீரா என் ஆயிஷா எப்படி? ஒவ்வொருவர்ட்டையும் ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க. 1 மாத காலம் வகை தடப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன் மானம் அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிம்பருக்கு ஏற வேண்டிய நபி, இந்த உம்மத்தின் தலைவர், அவருடைய மானம் அங்கும் இங்குமாக பறக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடுத்த ஒவ்வொன்றையும் கேட்பான். கொடுக்கிற நேரம், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தஹஜ்ஜத்தில் இன்னும் இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருங்கினார்கள் என்றால், குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டிய பாடம் என்ன? பெருமானார் கடைசி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். மடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் கடைசி மூச்சை விடுவதற்காக வேண்டி சிரித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டார்கள். சிரித்த வண்ணம் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் பிரிகிறது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹு வந்து வீட்டுக்கு திறந்து ஆயிஷா நான் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் போத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். எடுத்து பார்த்து நெத்திக்கு அப்படியே குனிந்து யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் மாத்த ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள் என்றார்கள். அப்படியே போய் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ் திபத ஹய்ய வ மய்யிதா, நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரம், நீங்கள் மரணித்த நேரம் நீங்கள் மனம் கமழ்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். திரும்ப ஒரு முத்தம் கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ் திபத ஹய்ய வ மய்யிதா யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருக்கிற நேரம் மரணித்த நேரம் நீங்கள் மனம் கமழ்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இந்த முகம் ஜீனத்தாக இருந்தது. அந்த முகம் ஜீனத்தாக இருந்தது. ரூஹை ரசூலுல்லாஹ் திருப்திகரமாக கொடுத்தார் அல்லாஹ்விடம், திருப்திகரமாக. ஆயிஷா நாய் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர்ரஃபீகில் அலான்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கடைசியா. யா அல்லாஹ், உயர்வான தோழர்கள் என் மடியை விட்டு ரசூலுல்லாஹ் போக முடிவு செய்தார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் என்றார். அந்த ரூஹை திருப்திகரமாக கொடுத்தார்கள். ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய பிள்ளைக்கும் மனைவிக்கும் வீட்டுக்கு போய் நடத்த வேண்டிய பாடம் இது. வாழ வந்த இடம் அல்லப்பா, போக வந்த இடம் என்ற பாடத்தை நாங்கள் நடத்த வேண்டும். பாடசாலைகளிலும் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு நடத்தப்படுகிற பாடம் என்ன? இஸ்லாம் பாடத்தின் பேர் போட்ட கண்ணாடி கிறிஸ்தவ கண்ணாடி. சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் இது துனியா, இது அடைந்தாகணும், இது வாழ்க்கையில் வெற்றி, இதுதான் லட்சியம், இதுதான் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வல்ல தீன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி பெற்றவரா? கேட்டு பாருங்கள் உங்களுடைய கல்புக்கு. உங்க குழந்தைக்கு முன்னுதாரணமாக அவரை நீங்கள் காட்டுவீர்களா? அவர் பசித்து தூங்குகிறார், அவர் பாதையிலே விழுந்து விடுகிறார் மயங்கி. சின்ன குழந்தைகள் பைத்தியம் என்றால் அந்த காலத்தில் மேலே ஏறி மிதிப்பார்கள். ஒரு நாள் அவர் அழுது சொன்னார், என் மேலே ஏறி விழுந்து குழந்தைகள் ஓடி விளையாடுகிறார்கள், என்னை பைத்தியம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் வல்லாஹி பசியின் கொடூரம் என்னை அப்படியே விழ வைத்து விட்டது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் உங்களுக்கு முன்னுதாரணமா? கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, அவர்கள் சொல்வார்கள் இறைவன் கேவலப்படுத்தி விட்டான். நஊது பில்லாஹ்.